ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள மனிதவள மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு நடைமுறை அமலுக்கு வருகிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தலைமை செயலக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம், அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த பயோமெட்ரிக் கட்டாயம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த புதிய நடைமுறையின் கீழே தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்துல புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்துல தலைமைச் செயலகத்துல முதல்வர், அமைச்சர்கள், அலுவலகங்கள் அதெல்லாம் இருக்கிறது. அருகில நாமக்கல் கவிஞர் மாளிகை, அதுல ஒரு 54 துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் டைரக்டர்ஸ் மற்றும் பணியாளர்கள்லாம் பணிபுரிந்து வராங்க. இவங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அவங்க நாள்தோறும் காலை ஒரு 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை அவர்களுக்கு பணி நேரம். மதியம் இடைவேளைங்கிறது உணவு இடைவேளை அரை மணி நேரம் வழங்கப்படுகிறது. 5500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தலைமைச் செயலகத்துல பணிபுரிகிறாங்க. இவர்களுக்கு பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி முதல் கட்டாயம் அப்படிங்கறதா மனிதவள மேலாண்மை துறையினுடைய உத்தரவாக இருக்கிறது. அந்த துறையின் சார்பாக அந்த துறையினுடைய அதிகாரிகள், செயலாளர்கள் மூலமாக ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல மனிதவள மேலாண்மை துறையில ஒரு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் என்பது நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறதா இதனுடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே இந்த பயோமெட்ரிக் முறை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமுல்படுத்தப்பட்டது. அப்போது தலைமைச் செயலக பணியாளர் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் காரணமாக பயோமெட்ரிக் முறை திரும்ப பெறப்பட்டது. காரணம் என்னவென்றால், பயோமெட்ரிக் முறை அமுல்படுத்தினால் பணியாளர்கள் எப்போது வருகிறார்கள், எந்த நேரத்தில் அவங்களுடைய இன் டைம், அவுட் டைம் எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் பதிவு செய்யப்படும். இது மூலமாக எளிதில் அவர்கள் எப்போது வருகை தந்தாங்க அப்படிங்கறத ஃபேஸ் ரெகனைசேஷன் அப்படிங்கிற ஐடி மூலமாகவே அதை பதிவு செய்யப்படும். இதன் காரணமாக அவங்க பயோமெட்ரிக் முறை மூலமாக அமுல்படுத்தினால் பணியாளர்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணியாளர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பணியாளர் சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதன் காரணமாக திரும்ப பெறப்பட்டது. தற்போது புதிய அரசு அமைந்ததுக்கு அப்புறம் அந்த நடைமுறை என்பது மீண்டும் அமல்படுத்துவதற்கு உண்டான உத்தரவாக தற்போது அதே நடைமுறை என்பது பயோமெட்ரிக் முறை என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பல நாட்கள்ல மற்ற துறைகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். இதன் காரணமாக பணியாளர்கள் சரியான நேரத்துக்கு வருகை தராங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக பணியாளர்கள் வருகை பதிவு ஏடு அதுல கையெழுத்திட்டு அவங்க பணி தொடங்குவாங்க. காலை 10 மணிக்கு வருகை தந்தவங்களுக்கு வருகை தர முடியல அப்படின்னா கூடுதல் கால அவகாசம் என்பது மேலும் ஒரு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 10 மணி முதல் 10 மணி வரை அவர்களுக்கு அந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வருகை பதிவேடு அனைத்துமே தலைமைச் செயலாளர் அல்லது மனிதவள மேலாண்மை துறைக்கு எடுத்து செல்லப்படும். இதன் காரணமாக எவ்வளவு பேர் அந்த நாள்தோறும் தலைமைச் செயலகத்தை பணிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த வருகை பதிவேடு மூலமாகத்தான் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இந்த பயோமெட்ரிக் முறை முதல் முறையாக மனிதவள மேலாண்மை துறை மூலமாக அந்த துறைக்கான அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கையில துறை செயலாளர்கள், அந்த துறையினுடைய அமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் இது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து துறைக்கும் விரிவுபடுத்தப்படும். தமிழக முதலமைச்சர் காலை 9:30 மணி முதல் 10 மணிக்குள் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து மாலை 4 மணி வரை அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து பணிபுரியக்கூடிய காட்சிகளை நம்ம நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் முறை என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது பணியாளர் சங்கத்துக்கு கேட்ட போது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். முதலமைச்சரே காலை 10 மணிக்குள்ள பணியை தொடங்குறாரு. இதன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். எங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் முன்வைப்போம் அப்படிங்கறதா பணியாளர் சங்கத்துடைய கருத்தா இருக்கிறது. அந்த வகையில பயோமெட்ரிக் முறை வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படிங்கறதா தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.